ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் எப்படி பைப்பிங் தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கூட இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நான் ப்ளவுஸோட பேக் பார்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன். பைப்பிங்காக கோல்டன் கலரில் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நெக் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். யூ ஷேப்பில் நெக் கட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு லைனிங் கிளாத்தில் நெக்கை கட் பண்ணிடலாம். நம்ம நார்மலாக எப்போவும் அடித்து திருப்புவோம் இல்லையா, மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் லைனிங் கிளாத்தை வச்சுட்டு நெக் டிசைன் மேலேயே ஒரு தையல் போட்டுட்டு டர்னிங்ஸ்லாம் சின்ன சின்ன கட் போட்டுட்டு உள் பக்கமாக திருப்பிப்போம் இல்லையா லைனிங் கிளாத்தை, அந்த மெத்தடில் நான் இப்போ ரெடி பண்ணிக்கிறேன். அடுத்து இடுப்பு சுற்றளவுலையும் நம்ம 1.5 இன்ச் கிளாத் விட்டுருப்போம். அதையும் மடித்து தைச்சு பேக் பார்ட்டை ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் எப்படி பைப்பிங் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பைப்பிங்க்கு கோல்டன் கலர் கிளாத் எடுத்திருக்கேன். 1.5 இன்ச் வித் இருக்கா மாதிரி. லென்த்து உங்கள் நெக் டிசைன் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த கிளாத் கண்டிப்பாக கிராஸ் பீஸாக தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நெக்கில் அந்த டர்னிங்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணும்போது நீட்டாக இருக்கும் பைப்பிங்கு. இப்போ இந்த கோல்டன் கலர் கிராஸ் பீஸில் ஒரு எட்ஜை இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு மடித்து மேலேயே ஒரு தையல் போட்டுக்கிறேன். இதில் நான் த்ரெட்டெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் இந்த கிளாத்லேயே அப்படியே பைப்பிங் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ இந்த கிராஸ் பீஸில் ஒரு எட்ஜு ஃபுல்லாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து தைச்சாச்சு. இப்போ இந்த பைப்பிங் கிளாத்தோட ரைட் சைடும் நம்ம ப்ளவுஸோட ரைட் சைடும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். வைக்கும்போது ஒரு 1/4 இன்ச் மட்டும் இந்த கோல்டன் கிளாத் நம்ம நெக் டிசைன்லேருந்து வெளியே நீட்டிகிட்டு இருக்க மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இந்த நெக் மேலேயே இந்த கோல்டன் கிளாத்தோடு சேர்த்து வச்சு மேலேயே ஒரு தையல் போட்டுடலாம். இதை பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட ராங் சைடில் இந்த தையல் போடுறேன். நெக் டிசைனோட அந்த எட்ஜிலேயே தையல் விழணும், அப்போ தான் நம்ம பைப்பிங் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போல்லாம் நம்ம சிம்பிளான ப்ளவுஸில் கூட ஏதாவது ஒரு டிசைன் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறோம். டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணணுன்னா இந்த பைப்பிங் பேசிக்காக எல்லாத்துக்குமே தேவைப்படுற ஒன்று தான். அதனால் பைப்பிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தெளிவாக கற்று வச்சுக்கோங்க. இப்போது ஃபுல் யூ ஷேப் நெக்லையும் இந்த பைப்பிங் கிளாத்தை அடித்தாச்சு. தைச்சதுக்கப்புறம் ப்ளவுஸோட ராங் சைடில் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ரைட் சைடில் டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரைட் சைடில் இருக்க கோல்டன் கிளாத்தை அப்படியே உருட்டி உள்பக்கமாக திருப்பிக்கலாம். இப்போ இந்த கிளாத்தை உள்பக்கமாக திருப்பும்போது எவ்வளோ திக்னஸில் நம்மளுக்கு பைப்பிங் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நீட்டாக எடுத்துக்கோங்க. இப்போது மேலேயே ஒரு தையல் போடலாம். இந்த தையல் பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் கலர் கிளாத் மேலே அந்த பைப்பிங் மேலே விழக்கூடாது. க்ரீன் கலர் கிளாத்துக்கும் இந்த கோல்டன் பைப்பிங்க்கும் நடுவில் இந்த சென்டரில் இருக்க அந்த குழியிலேயே ஸ்டிச் பண்ணணும். எந்த இடத்துலையும் பைப்பிங் கிளாத்தை உள்ளே இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிடாதீங்க, சுருக்கமாக தெரியும். ஸ்டிச் பண்ணுற ஃப்ளோலையே மேலேயே ஒரு தையல் போடுங்க. டர்னிங்ஸ்லாம் தைக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக கிளாத்தை நீட்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தைச்சிக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இது. இப்போ இந்த கிளாத்தை உருட்டி தைக்கும்போது அந்த கோல்டன் கலர் கிளாத் ஒரே மாதிரி திக்னஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நெக் டிசைனோட ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போது ஃபுல் யூ ஷேப் நெக்லையும் மேலேயே ஒரு தையல் போட்டாச்சு. அவ்வளோதான் பாருங்கள், பைப்பிங் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக ஸ்டிச் பண்ணியாச்சு. பிகினர்ஸ்க்கு இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த ஸ்டிச் பண்ண பைப்பிங்கை க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஈவனாக ஒரே மாதிரி இருக்க மாதிரி பைப்பிங் ஸ்டிச் பண்ணணும். மேலே போட்டிருக்க தையலும் அந்த பைப்பிங் மேலே விழக்கூடாது, அப்போ தான் ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது ப்ளவுஸோட உள்பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கோல்டன் கலர் கிளாத்தை வேணும்னா நீங்கள் மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் வெளியே தெரிய வேணான்னா ஹெம் கூட பண்ணிக்கலாம், நீட்டாக இருக்கும். அவ்வளோதான் பைப்பிங். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.